ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் ஒவ்வொரு திருநாமமுமே ஒரு அபூர்வமான விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறதா அமைஞ்சிருக்கு. நம்ம கோவிலுக்கு போகிறோம், ஏதோ சிவன் கோவிலுக்கு போகிறோம், பெருமாள் கோவிலுக்கு போகிறோம், அம்பாள் கோவிலுக்கு போகிறோம், முருகன் கோவிலுக்கு போகிறோம். அந்த சுவாமியெல்லாம் அப்படியே பார்த்துட்டும் நம்ம மனசுக்குள்ளே ஏதோ நமக்கு ஒரு கற்பனை அந்த சுவாமியை பற்றி, அந்த கடவுளை பற்றி. ஆனால் அந்த உருவத்துக்குள்ளே, அந்த ஒரு தத்துவத்துக்குள்ளே என்னென்னலாம் பொருள் அடங்கி இருக்குது, அது என்ன வெறும் நாம் சாதாரணமாக பார்க்குறாப்புல ஒரு பொருளா, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோமே, அது மாதிரியா இல்லை. அதுக்குள்ளே என்னென்ன சக்தி அடங்கியிருக்கு, அதோட பெருமை என்ன, மகிமை என்ன அப்படிங்கிறதுலாம் தான் இந்த அஷ்டோத்திரமாக இருக்கட்டும், சஹஸ்ரநாமமாக இருக்கட்டும், இந்த நாமங்கள்லாம் புகழ்ந்து சொல்கிறதுக்கு காரணம் அதோட பெருமையை நமக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த தத்துவத்தை நாம் உள்வாங்கிக்கணும், உணரணும். அப்படி உணர்ந்து பக்தி பண்ணுறதே நம்ம மனசு தானே கரையும், ஈடுபடும். அதுக்காக தான் இந்த சஹஸ்ரநாமம்லாம் இருக்குது. அதில் பல நாமங்களில் பலவிதமான அபூர்வமான விஷயங்களை பார்த்துன்னு வரத்தில் நாம் அடுத்து பார்க்க போகிற திருநாமம் 165வது திருநாமம். ஓம் பகுபூதாய நமஹா அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னால் இருந்ததில் பூதங்களோடலாம் அவர் சஞ்சாரம் பண்ணுறார், இனிமேல் சுடுகாட்டில் சஞ்சாரம் பண்ணுறார், பேய் பிசாசர்களெல்லாம் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இங்கே பகுபூதம் அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லாமே அவர் வடிவமானது அப்படின்னு அர்த்தம். தாமே பலவும் ஆகியவர், அனைத்துமாகி நின்றான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்கிற ஆங்கிலத்தில், சர்வசக்தன் அப்படின்னு சொல்கிறோம். அது பல விதத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறப்பல பல விதத்தில் விரிஞ்சு நமக்கு பலவிதமாக தெரியறது. அதுக்கு காரணம் பல விதத்தில் நமக்கு அருள் வேண்டிருக்கு, பலவிதமான விஷயங்கள் நமக்கு வேண்டிருக்கு. இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு, உலக இயக்கத்திற்கு, மனிதனோட வாழ்க்கைக்கு பலவிதமான விஷயங்கள் வேண்டிருக்கு. அது அத்தனையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு, நிறைவேற்றுறதுக்கு அது பல விதத்தில் இருக்குது. அதுதான் பகுபூதம் அப்படின்னு சொல்கிறது. இதைத்தான் உபநிஷத்தை எப்படி சொல்கிறது, அருவமாகி, உருவமா, நிர்குணமா, சகுணமா, இடமுடையதாகவும் இடம் இல்லாததாகவும், சித்தாவும் அச்சித்தாவும், உளதாவும் இலதாவும், இப்படி எது உண்டோ அது அத்தனையாகவும் அதுவே தான் இருக்குது அப்படின்னு திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்கிறார். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழ்மாறு ஒன்று அறியேன் அப்படிங்கிறார். நீ எப்படி இருக்கன்னு, விண்ணாகி இருக்க, மண்ணாகி இருக்க, எங்கும் நிறைஞ்சிருக்க, அருவமாக இருக்க, உருவமாக இருக்க, இப்படி இருக்கிற உன்னோட புகழை என்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற. எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலையே அப்படின்னு இத்தனையும் சொல்லிட்டோ, ஆனால் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலையே அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார். அப்படின்னா அப்படி சர்வம் சிவமயம், எல்லாம் அந்த சிவமே அப்படிங்கிறத காமிக்கிறதுக்குத்தான் பகுபூதாய நமஹா அப்படின்னு சொல்லி முன்னாலே பஞ்சபூதங்களும் அதுதான்னு சொல்லியிருக்கு. இங்கே அதையும் இன்னும் விரித்து ஏதோ பஞ்சபூதம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் இருக்குன்னு இல்லை, இந்த பஞ்சபூதமாகவும் இருக்கிறது அதுதான், இப்படி பலவாகவும் இருக்கிறது அதுதான். இதுக்கு மேலே என்னென்ன உண்டோ, நமக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ, அது அத்தனையாகவும் அதுவே தான் இருக்குது அப்படிங்கிறதுல தான் அந்த ஒரு பொருளில் பகுபூதாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட விரிவு மாதிரியே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சொல்கிறாப்புல 166வது திருநாமத்தில் ஓம் பகுதராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. பகுதரன் அப்படின்னாக்க இந்த பெரிய பிரபஞ்சத்தை தாங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். உலகத்தை, அண்டச்சராச்சரத்தை தாங்கின்னு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்ன, அவரே தான் அண்டச்சராச்சரமாகவும் இத்தனையாகவும் விரிஞ்சிருக்கார்.
அதை தாங்கின்னு இருக்கிறதும் அவரே தான் இருக்கார் அப்படின்னா அதுதான் அவரோட சக்தி. இது நம்மளோட சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதை புரிஞ்சுக்கிறது நம்மளோட சிற்றறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதனால் சர்வசக்தன், அது அன்னி வேறு எதுவும் இல்லை, அதுக்கு அந்நியமாக வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால தான். அப்படி இருக்கக்கூடிய பகுதரனாக இருக்கக்கூடிய பகுபூதராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எப்படி இருக்காருங்கிறது தான் 167வது திருநாமம் சொல்கிறது. ஓம் ஸ்வர்பானவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு 2 விதத்தில் மகான்கள்லாம் விளக்கம் சொல்லியிருக்கா. அதில் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்வஹ அப்படின்னாக்க ஸ்வர் அப்படின்னாக்க நித்யானந்தத்தை கொடுக்கும். பேரின்பம் 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 இப்படிலாம் சொல்கிறோமே, அந்த பேரின்பத்துக்கு தான் ஸ்வ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்வருங்கிற பேரின்ப வடிவமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு வேதமே அப்படி தானே சொல்கிறது. ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாது, அந்த ஆனந்தம் தானே பேரின்பம், பேரின்பம்ங்கிறோம், ஆனந்தம்ங்கிறோம். அந்த பரம்பொருளோட வடிவம் என்ன அப்படின்னார், அந்த பேரின்பமே அவரோட வடிவம், ஆனந்தமே அவரோட வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்கு. இது ரொம்ப வேதாந்த ரீதியான அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னார், சர்ப்பம் சர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்ப்ப வடிவான ராகு வடிவத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாலேயே சில நாமங்களில் இவர் தான் சனி, இவர் தான் கேது, சூரியன், சந்திரன் எல்லாம் சொல்லிட்டு வந்தது இல்லையா. அநேகமாக நவகிரகத்தில் பாதி லிஸ்ட்டுக்கு மேலே சொல்லிடுத்தோம். மீதி ஏன் சொல்லணுமா அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னா எல்லாமே அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் தனித்தனியாக சொல்லுவானே. இங்கே அந்த அர்த்தத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு, ராகு வடிவமாக இருக்கார், பாம்பு வடிவத்தில் இருக்கார் அப்படின்னு. நீங்கள் கர்நாடகாவில் இருக்கே இந்த சிவன் கோவில் இருக்குது, அங்கே எப்படி இருக்கார், சுப்பிரமணியா அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா முருகன் எப்படி இருக்கார், பாம்பாக தான் இருக்கார் அப்படின்னு. தெலுங்கில் முருகனுக்கு என்ன சொல்லுவாங்க, சுப்பராயுடு, பாம்புக்கு சுப்பராயுடு அப்படின்னே பேர். இப்படி வேடிக்கையாக இருக்குது. இதில் சிவபெருமான ராகு வடிவமாக பாம்பு வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அம்பாளை குண்டலினி வடிவமாக இருக்குது. இந்த குண்டலினிங்கிற சக்தியே எப்படி பாம்பு வடிவமாக தான் இருக்குது அப்படின்னு நமக்கு யோகத்தில் சொல்லப்படுறது. முருகன் பாம்பு வடிவமாக இருக்காருன்னு சொல்கிறோம். விநாயகரை பார்த்தாக்கா அவரும் மூலாதாரத்தில் எப்படி இருக்காருன்னு அப்படி தான் இருக்காருன்னு சொல்கிறார். ஒரு சில விநாயகரோட உருவத்திலாம் பார்த்தீங்கன்னா இடுப்பில் பாம்பை பெல்ட் மாதிரி கட்டின்னு இருக்கிறாப்பில் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அங்கேருந்து தான் அந்த மூலாதாரத்துலேருந்து தான் அந்த பாம்பு வடிவத்தில் இருக்கிற குண்டலினி அங்கேருந்து எழும்புறது, அங்கே தான் இருக்குது, அங்கேருந்து எழும்புறதுன்னு காமிக்கிறதுக்கு. இப்படி அப்பாவான சிவனாக இருக்கட்டும், அம்மாவான சக்தியாக இருக்கட்டும், நாகம்மன், நாகாத்தம்மன் அப்படின்லாம் சொல்கிறோம். அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தம்பியான முருகனாக இருக்கட்டும், பெரிய பிள்ளையான விநாயகராக இருக்கட்டும், எல்லாருக்கும் பாம்பு சம்பந்தத்தோடையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, குண்டலினிங்கிற அந்த சக்தி தான் பலவிதமான வடிவங்களில் நமக்கு அருள் புரியறதுங்கிறத காமிக்கிறதுக்கு. அந்த ராகு வடிவமாக இருக்கார், பாம்பு வடிவமாக இருக்கார் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வர திருத்தலம் நாகர்கோவில் அப்படின்னு இருக்குது. அங்கே மூலஸ்தானத்தில் என்னென்ன நாகர் தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. பக்கத்திலேயே சிவன், கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம் பண்ணுறாப்புல, ஏன்னா அவர் தானே பாம்பு மேலேயே ஆடினவர், அது மேலேயே படுத்துன்னு இருக்கிறவர். ஸோ அதனால் 2 சந்நிதியும் இருந்தால் கூட அங்கே முக்கியமான சந்நிதி என்னென்ன நாகராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகருக்கு தான் அங்கே சொல்லியிருக்கு. காரணம் என்ன, இது எப்படி வந்ததுன்னு அதோட ஸ்தல புராணம் சொல்கிறது. கேரள தேசத்தில் திருச்சூர் பக்கத்தில் இருந்த ஒரு நம்பூதிரி, அவருக்கு பாம்பும் மேக்கட்டு மனா அப்படிங்கிற வீட்டை சேர்ந்தவர். கேரளத்திலாம் எந்த வீடோ வீட்டை சேர்ந்தவாளை வச்சுன்னு தான் அந்த இனிஷியலாகவே வச்சுன்னு அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்துவாள். அந்த பாம்பு மேக்கட்டு மனா அப்படி நம்பூதிரி தான் இவர் என்ன பண்ணுறார், பாண்டிய ராஜாவை பார்க்குறதுக்காக கேரள தேசத்துலேருந்து வரர். இவர் மதுரைக்கெல்லாம் வந்து ராஜாவை பார்த்துட்டு திரும்பி போகிறதே, இந்த நாகர்கோவில்கிட்ட வரத்தே இவருக்கு ஏதோ காலில் தென்படுறது. தட்டுப்பட்டால் அதில் ஒரு நாகராஜர் சிலை. அவரோட வீட்டு பேரை பார்த்தாலே பாம்பு மேக்கட்டுமனா அப்படின்னு பார்த்தாலே இது ஏதோ நாகராஜ உபாசனை உள்ள வீடு அப்படிங்கிறது தெரியறது. அதுக்கு ஏற்றாப்பில் இவருக்கு இந்த கிடைச்சோன்னே
என்ன பண்ணினார், முதல்ல சிவனுக்கு தான் கோவில் கட்டணும் அப்படின்னு நினச்சார் அந்த இடத்துல. ஆனால் அப்புறம்தான் அவருக்கு குறிப்பு வந்து அந்த சிவன் வேற இல்லை, இந்த நாகர் ஸ்வரூபத்தில் இருக்கிற இந்த பாம்பாக இருக்கிற இது வேற இல்லை, அதனால் இப்படி கட்டணும்னு சொல்லி அப்புறம் நாகர்கோவில்னு இந்த கோவிலை வச்சே தான் அந்த ஊருக்கு பேராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா சமணர்களோட ஆதிக்கத்தினால, ஏன்னா பாண்டிய நாடெல்லாம் சமண ஆதிக்கத்தில் இருந்தது இல்லையா, அந்த சமணர்களோட ஆதிக்கத்தினால அந்த சமண சின்னங்கள்லாம் இப்போ இருக்குது. ஆனாலும் அது ஒரிஜினலாக இந்த நாகராஜரோட கோவிலாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த பாம்பு வடிவமாக, ராகு அப்படின்னாலே ஒரு பாம்பு வடிவமாக தான் இருக்கார், அதை குறிக்கிறதுக்கு தான். அதே மாதிரி இன்னொரு க்ஷேத்திரம் திருநாகேஸ்வரம் அப்படின்னு, நாகநாதன்னு பாம்பு பூஜை பண்ணினதா, பாம்புக்கு அருள் செஞ்சதா, இதெல்லாம் பாம்பு வழிபட்டதா பல இடங்களில் இருக்குது. சிவனை பார்த்தாலே அவர் உடம்பு முழுக்கலும் பாம்பு, நாகபூஷணம் நாகாபரணம் அப்படின்னு அப்படி தான் போட்டுருக்கார். அவர் அந்த திருநாகேஸ்வரத்தில் எப்படி இருக்குன்னு ராகு ஸ்தலமாக தானே சொல்லப்பட்டிருக்கு. வழிபாட்டுக்கு நவகிரக ஸ்தலங்களில் ராகு ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் நாகநாத சுவாமியாக இருக்கார். இப்படி இந்த பாம்பாவும் இருக்கார், எல்லாமாவும் அவர் இருக்கார். அப்படிங்கிறதுனால்தான் ஸ்வர்பானவே நமஹா அப்படின்னு சர்ப்ப உருவத்தில் இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சர்ப்ப வடிவத்தில் இருக்கார் அப்படிங்கிறதே இந்த பாம்புகிட்ட என்ன அப்படின்னார், ரெண்டு விதமாகவும் அது நமக்கு இருக்குது. ஒன்று பார்த்தா பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, நமக்கு வேணால் பயமாக இருக்கும். பாம்பாட்டிக்கு அது பயமாக இருக்குமோ? இல்லை, அவருக்கு பழப்பே சாப்பாடு போகிறதே அதுதான், பாம்பு தான். இப்படி சில பேருக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்குது, பயம் இல்லாதையும் இருக்குது, சில பேருக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போது இவர் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னார், கடவுள்லாம் நமக்கு ஏன் பாம்போடு நமக்கு சம்மந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குன்னார். பாம்புகிட்ட பழகிறாப்பில் கடவுள்கிட்ட பயபக்தியோடு இருக்கணும். பொதுவாக ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பாம்பு இருக்கிறதுலே ரொம்ப பயந்தாங்குழி, ரொம்ப பயந்த சுபாவம். அப்படி கிட்டக்கு போனோடனே சீரிண்டு படம் எடுத்துன்னு வருது எதுக்காக அப்படின்னா, ஆராய்ச்சியில் சொல்கிறா, அது பயந்துண்டு நம்ம ஏதானே அதை பண்ணிட போகிறோமோங்கிறதுக்காக, தற்காப்புக்காக அது படம் எடுக்கிறது, கடிக்க வருது அப்படின்னு. ஆனால் அது பொதுவில் ரொம்ப பயந்த சுபாவம் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டானது, ரொம்ப அன்புமயமானது. அதை போல தான் கடவுளும். நாம் பார்க்கறதுக்கு அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில பேருக்கு இது அது இந்த சாமி அந்த சாமின்னா நம்ம பயப்படுறோம். சாமியை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அவர் காப்பாற்றுறதுக்கு, நம்மளுக்கு அருள் செய்கிறதுக்கு தானே இருக்கார். அன்பே வடிவமாக தானே அவர் இருக்கார். அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவர் பயமுறுத்துறாப்புலேயும் இருக்கார். காரணம் என்ன, நாம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்ம எல்லாம் மீறிடக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு அங்கே நடந்துவிடக்கூடாது, அதர்ம வழியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் பயமுறுத்துறாப்புலேயும் இருக்கார். அப்படி இவர் பாம்பு வடிவமாகவும் இருக்கக்கூடியவர் 168வது திருநாமத்தில் ஓம் அமிதாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது மிதம் அப்படின்னா அளவோடு இருக்கிறது, அமிதம்னா அளவிட முடியாததுன்னு அர்த்தம். இவரோட பெருமையை அளவிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 1000 நாமத்தில் தான் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் அளவிட முடியாத பெருமை உடையவராக இருக்கிறதுனால அமிதாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி அளவில்லாத பெருமையுடைய அவரோட பெருமைகள் இன்னும் என்னென்னங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.